டெய்லி ஃபைவ் ஃபேக்ட்ஸ் பார்ட் 3. இது வரைக்கும் நம்மளும் எத்தனையோ வார்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மனுஷங்களுக்கும் கோழிக்கும் இடையில நடந்த வாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, இந்த ஈமு வார். இது ஆஸ்திரேலியாவில் 1932 நடந்த சம்பவம். அவங்க போட்டு இந்த பயிரிழத்தி இந்த ஈமு கோழிகள் அழிச்சு அட்டகாசம் பண்ணி வந்திருக்கு. இதை பொறுக்க முடியாத கவர்மெண்ட் சோல்ஜர்ஸை விட்டு அதை அழிக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கோழிகள் சுறுசுறுப்பா இருந்த காரணத்தால அந்த எலும்பு துப்பாக்கின்னு சிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. கடைசியில பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த ஈமு கோழிகளை அழிச்சு இந்த வார அவங்க முடிவு கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த பிரசிடென்டான ஆப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆகிறது முன்னாடி ரெஸ்லிங்ல தான் இருந்திருக்காரு. அவர் ரெஸ்லிங்ல இருந்த காலகட்டத்துல மொத்தம் 300 மேட்ச் அடியால ஒரே மேட்ச் தான் இருந்திருக்காரு. இதனாலே அவர் காலகட்டத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு பேர் வாங்கியிருக்காரு. 1920 விக்டர் லஸ்டிக் அப்படின்ற கார்ன் ஆர்டிஸ்ட் கவர்மெண்ட் அபிஷியல் மாதிரி வேஷம் போட்டு 2 தடவை ஐபிஎல் டவரை விக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இது சொன்னோமா டீலர்ஸ்டையும் பேசி அதை டிஸ்மேண்டல் பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே நடந்த ரொம்ப ஷார்டஸ்டான வார் எதுனா 1896 நடந்த ஆங்கிலோ சான்சிபர் அப்படின்ற வார் தான். இந்த வார் பிரிட்டிஷ்க்கும் சுல்தான் ஆஃப் சான்சிபருக்கும் இடையில நடந்த போர். இது கிட்டத்தட்ட 38 to 45 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. இந்த போரோட முடிவுல பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சாங்க. 1807 பிரெஞ்சு எம்பரரா இருந்த நெப்போலியன் போனபார்ட் அப்படின்றவரு இந்த காலகட்டத்துல ஒரு போட்டி நடத்தினாரு. அது என்னன்னா, 100கணக்கான முயல்களை ஒரு கிரவுண்ட்ல விட்டு வேட்டையாடுறது. அது மாதிரி ஒரு தடவை அவர் வேட்டையாட போகும்போது அந்த முயல்கள் தப்பிச்சு ஓடுறதுக்கு பதிலா அவரையே திரும்ப துரத்தி இருக்கு. இதை பார்த்த பயந்த நெப்போலியன் அவர் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக திரும்ப ஓடி இருக்காரு. இந்த நிகழ்வு அந்த காலகட்டத்துல நகைச்சுவை நிகழ்வா பேசப்படுது. இந்த மாதிரி புது புது ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.